ஹலோ, ஹவ் ஆர் யூ? எப்படி இருக்கீங்க? இன்றைக்கும் நம்ம கர்த்தருடைய வேதத்திலிருந்து சில காரியங்களை தியானிக்க போகிறோம். அபவுட் பீயிங் ஸ்னப்ட், அதாவது ஒதுக்கப்படுகிறதை குறித்து இன்னும் ஆழமாக பார்க்க போகிறோம். எந்த மாதிரி கூட்டத்தார் நம்மை ஸ்னப் பண்ணுவாங்க, ஒதுக்குவாங்கன்னு பார்த்தோம். எப்படியெல்லாம் நம்மளை ஸ்னப் பண்ணுவாங்க, ஒதுக்கலான்னு பார்த்தோம். இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம் என்றால், ஏன் வாய் டு சம் பீப்புள் ஸ்னப் அஸ், எதுக்காக சிலர் நம்மை ஒதுக்குறாங்க அப்படின்றதை நம்ம இன்றைக்கு தியானிக்க போகிறோம். ஸோ அதுக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் வந்து 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம். சாமுவேல் தீர்க்கதரிசி ஜெஸ்ஸி என்பவர் அவருடைய வீட்டுக்கு கர்த்தரால் சொல்லப்பட்டு அவருடைய வீட்டுக்கு அவர் போய் உங்களுடைய குமாரர்களெல்லாம் நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது வசனத்தில் என்ன போட்டிருக்கேன்றால், இப்படி ஈசாய் தன் குமாரரில் 7 பேரை சாமுவேலுக்கு முன்பதாக கடந்து போக பண்ணினான். அப்போ சாமுவேலுக்கு கர்த்தர் கிளியராக சொல்கிறாரு, அப்சல்யூட்லி இல்லை. இந்த மெசேஜ் ட்ரான்ஸ்லேஷனில் என்ன போட்டிருக்கேன்றால், சாமுவேல் வாஸ் வெரி பிளண்ட் வித் ஜெஸ்ஸி, காட் ஹேடன்ட் சூசன் எனி ஆஃப் தீஸ். கர்த்தர் இவங்க யாரையும் அவர் தெரிந்து கொள்ளவில்லை என்று திருப்பியும் சாமுவேல் கேட்குறார். தென் ஹி ஆஸ்க்ட் ஜெஸ்ஸி, இஸ் இட் ஆர் தேர் எனி மோர் சன்ஸ், உங்களுக்கு வேறு குமாரர்கள்லாம் உண்டுன்னா, வெல் எஸ் தெர் இஸ் ஒன் அப்படின்னு ஜெஸ்ஸி சொல்கிறார். யா எனக்கு இன்னொரு குமாரன் இருக்குது, தெர் இஸ் திஸ் ரண்ட் பட் ஹீ இஸ் அவுட் டெண்டிங் த ஷிப். ஒரு குமாரன் இருக்கார், அவர் வந்து ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஜெஸ்ஸி பார்க்குறார். ஸோ எப்படி தாவீதுக்கு இருந்திருக்கிறோம், பெரிய தீர்க்கதரிசி, எல்லாரும் பயப்படுறாங்க, மரியாதையுடன் அவரை கனப்படுத்துக்கிற தீர்க்கதரிசி. இவங்க வீட்டுக்கு வந்திருக்கும் போது தாவீதுக்கு ஆசையாக இருந்திருக்கோம்ல, ஐயோ நானும் போய் அந்த தீர்க்கதரிசி இருந்து முகத்திலே பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் அவங்க அப்பா வந்து தாவீதுக்கு தாவீது அப்படியே ஒதுக்கிடுறாங்க. இது ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இதிலேருந்து நம்ம பார்க்கும்போது we can see why he was snubbed. இந்த எக்ஸாம்பிளை நம்ம வைத்து நம்ம தியானிக்கும் போது the reason என்ன என்றால், when some people are afraid of others so they try to snub you. எப்படி சொல்கிறேன் என்றால், உங்களோட நல்லா பேசுகிறதையோ உங்களோட நல்லா ஒரு தொடர்பில் இருக்கிறதை மற்றவர்கள் பார்த்து இவங்களை கேள்வி கேட்டுருவாங்களோ என்ற ஒரு பயத்தில் இருக்கும்போது, மெனிப்புலேஷன், த ஸ்பிரிட் ஆஃப் மெனிப்புலேஷன், அவங்களை கண்ட்ரோல் பண்ணுகிற ஸ்பிரிட்டுக்கு இவங்க அடங்கி இருக்கும்போது மற்றவர்களிடத்தில் பயப்படுறதுனால அவங்கள ப்ளீஸ் பண்ணுறதுக்காக நம்மை சில வேலைகளில் அவர்கள் ஒதுக்கி விடுகிறதற்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தோம் என்றால், ஜெஸ்ஸி ப்ராபபிளி அவருடைய மற்ற 7 குமாரர்களுக்கு அவர் பயந்து போயிருக்கலாம். ஏனென்றால் நம்ம ஹிஸ்டாரிக்கலாக படிக்கும்போது என்னென்றால், பைபிளில் அது எழுதியில்லை, பட் தாவீது வந்து வேறு ஒரு தாய்க்கு அவங்க பிறந்திருக்கிறார், ஒரு நல்ல ஒரு ரெப்யூட்டேஷன் இல்லாததாக அப்படின்னு சொல்லிட்டு ஹிஸ்டாரியன்ஸ் ஹவ் செட் இட். ஸோ அண்ட் அவருடைய சில வசனங்களிலும் வி ஆல்சோ கைண்ட் லைக் இது உண்மையாக இருக்கலாம் அப்படின்ட்டு நம்ம அதை புரிந்து கொள்ளலாம். அதனால தான் தாவீது நிறைய தரம் அவர் வந்து ஆடுகளை மேய்த்து கொண்டு தூரத்தில் தான் அவர் வாழ்ந்து கொண்டு இருந்தார். ஸோ ஜெஸ்ஸிக்கு வந்து அவங்க 7 குமாரர்களையும் அவர் ப்ளீஸ் பண்ணணும்னு விரும்பியிருப்பார். அந்த தாவீதை அவர் கூட்டிகிட்டு வந்துட்டார்னா இவங்கெல்லாம் இவர்கிட்ட கோச்சிப்பாங்க அந்த மாதிரி. ஸோ நம்ம வாழ்க்கையில் நம்ம யோசித்து பார்த்தோம் என்றால், உங்களிடத்தில் பேசுகிறதுனால அவங்களே மற்ற ஒரு கம்பெனியை எடுத்துக்கிட்டிங்கன்னா, உங்களோட சிலவங்க அசோசியேட்டாக இருக்கும் போது உங்களோட பேசிட்டு உங்களோட டைம் பண்ணிவிட்டு அவங்க போன பிறகு அவங்க யாருக்கு பயந்துருக்கிறாங்களோ, யார் அவங்கள மேனிப்புலேட் பண்ணி வச்சுருக்காங்களோ அவங்க வந்து அவங்கள கேள்வி கேட்பாங்க. நீயே அவங்களோட பேசிகிட்டு இருக்க, உனக்கு ரொம்ப க்ளோஸாக அவங்களோட அப்படின்னோடனே அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃப்யூச்சரில் ஸ்லோவாக அவங்க ஒதுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதே போல் ஈவன் அவங்க ரிலேட்டிவ்ஸ், ஃபேமிலி சுச்சுவேஷனில் கூட நிறைய there will be லாட் ஆஃப் டிஸ்யூனிட்டி அந்த மாதிரிலாம் இருக்கும்போது நீங்கள் எல்லாரிடத்துலையும் நல்லா பழகுவீங்க. பட் மற்றவர்கள் வேறு யாருக்கோ பயந்து உங்ககிட்ட பேசாமல் உங்ககிட்ட நல்லா தான் இருப்பாங்க, ஆனால் வேறு யாருக்கோ பயந்ததுனால உங்ககிட்ட பேசுகிறதுக்கு அவங்க பயந்துட்டு அவங்கள ஒதுக்குற மாதிரி இருக்கலாம். ஸோ why do people snub us? One of the reason could be they have been manipulated. அவர்கள் மற்றவர்களாக கண்ட்ரோல் செய்யப்பட்டதுனால என்ன செய்கிறதுன்னு தெரியாதனால they might end up snubbing us. The second reason is, நான் திருப்பியும் இந்த ஸ்னப்பிங்கில் நான் நாட் ஓன்லி ஸ்னப்பிங், மீதி நிறைய காரியத்துக்கு ஒரு பேசிக் ஒரு ரீசன் என்ன என்றால், நவ் டேஸ் பார்க்கும்போது கர்த்தருடைய கரம் உண்மையாகவே அவருடைய
பிள்ளைகள் மேலே இருக்கிறத வெரி ஆப்வியஸ்லி we can see. முன்னதை காட்டிலும் இப்பொழுது நாங்கள் டெஸ்டிமனிஸ் ஆஃப்டர் டெஸ்டிமனிஸ், how God is exalting people, எப்படி அவங்கள உயர்த்துகிறார், எப்படி அவங்களுக்காக miracles செய்கிறார். where things could not have happened, நடக்கக்கூடாதது இவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலாக நடக்கும். even health related issues, so many things, property issues, financial issues, miracles நிறைய நடக்கிறது. ஏன்னா பியூட்டிஃபுல்லி காட்ஸ் ஹேண்ட் வந்து கர்த்தருடைய பிள்ளைகள் மேலே இருந்து அழகாக அவங்களுக்காக அவர் காரியங்களை செய்யும்போது அதே ஆசீர்வாதத்துக்கு வேறு யாரும் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணியிருந்துருக்கலாம், அவங்களுக்கு கிடைக்காம போயிருக்கலாம். பட் கர்த்தருடைய பிள்ளைங்க அது கிடைக்கும் போது அது அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியாத சூழ்நிலையில், எஸ்பெஷலி when they are more experienced, ஏஜ் வைஸில் ஜாஸ்தியாக இருக்கும் போது, எஸ்பெஷலி இந்த கம்பெனிஸ்லலாம் நீங்கள் பார்ப்பீங்க, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் உங்களோட குவாலிஃபைட், உங்களோட மச் ஓல்டர் ஏஜ்லலாம் இருக்கும் போது சேட்லி அவங்களால வந்து ஜூனியராக இருக்கிற உங்களுக்கு ஆசீர்வாதம் வர்றதை வந்து அவங்களால ஹேண்டில் பண்ண முடியாது. அதனால அப்ரப்டாக ஒதுக்க ட்ரை பண்ணுவாங்க, அப்ரப்டாக வேணுனே மீட்டிங்ஸ் கூப்பிட மாட்டாங்க, அப்ரப்டாக வேணுனே ப்ராஜெக்ட்ஸ் கூப்பிட மாட்டாங்க. ஈவன் அமங் ரிலேட்டிவ்ஸ் நிறைய ஃபேமிலிஸ் இருப்பாங்க, திடீரென்று கர்த்தர் உங்களை ரொம்ப சடுதியில் நல்லா உயர்த்தும் போது மற்ற ரிலேட்டிவ்ஸ்க்கு அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ உங்களை வேணுனே அவங்க இக்னோர் பண்ண ஆரம்பிக்கலாம், வேணுனே உங்களை இன்வைட் பண்ணாமல் இருக்கலாம், உங்களோட ரொம்ப அவங்க திங்ஸ் ஷேர் பண்ணாமல் ஒதுக்குற மாதிரிலாம் அவங்க பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ why do people snub? Two reasons, very சிம்பிளாக பார்த்தோம் என்றால், சில சமயத்தில் மற்றவர்களால் அவங்க கண்ட்ரோல் செய்யப்படுறதுனால அவங்க உங்களை ஒதுக்க வேண்டியதாய் ஒரு கட்டாயத்துக்குள்ளே இருக்கலாம். அடுத்ததாக உங்களுடைய ஆசீர்வாதங்களை கண்டு அவங்களால அக்செப்ட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் உங்களை அவங்க அந்த மனசில் இருக்கிற துக்கத்தை தீர்த்துக்கிறதுக்கு உங்களை அவங்க ஒதுக்க ட்ரை பண்ணலாம். பட் ரிகார்ட்லெஸ் நீங்கள் பார்த்தீங்க என்றால், ஜெஸ்ஸி வந்து அவர் வந்து அந்த 7 பிள்ளைங்களை தான் கூப்பிட்டார். ஆனால் God told சாமுவேல் வந்து இல்லை, there's one more person, who is it? ஸோ உங்களை யார் ஒதுக்குனாலும் சாமுவேல் வந்து உங்களை தேடி ஆவியானவரால் நடத்தப்பட்டு உங்களை விசேஷமாக உங்களை இன்வைட் பண்ணி, wherever it is, whether it is in your company or whether it is in your college or whether it is in your family circle, friend circle, உங்களை ஒதுக்குறாங்களா, don't worry, God is sending a Samuel who will come and call just for you. உங்களை விசேஷமாக ஸ்பெஷலாக உங்களை அழைத்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை அபிஷேகம் பண்ணும்படியாக கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். ஹல்லேலூயா. shall we commit this day and pray? கர்த்தாவே, இந்த நாளில் கூட சில வேளைகளில் எங்களுக்கு எதுக்கு எங்களை ஒதுக்குறாங்கன்னு தெரியாமல் இருக்கலாம். பட் சில காரியங்கள் எங்களால் யூகிக்க முடியும், சில காரியங்கள் எங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. பட் ரிகார்ட்லெஸ் we believe and we trust. சாமுவேல் எப்படி தாவீதை அழைத்தாரோ அதே போல் உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் விசேஷமாக வெல்கம் பண்ணி இன்வைட் பண்ணி அனாயிண்ட் பண்ணுறதுக்காக ஸ்தோத்திரம். அவங்களை மென்மேலும் உயர்த்தும், அவங்களை அப்படியே பாதுகாத்துக்கொள்ளும். Let there be a wall of protection around them. Let this day be a blessed day. Give you all the glory. In Jesus' name we pray. Amen. Have a wonderful day. Have a blessed day, because Samuel is coming to call for you and to anoint you. Be blessed.